வணக்கம். இது இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்றும் நாளையும் 1.5 மணி நேரம் மின்வெட்டு. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மின் விநியோகம் தடை செய்யப்பட வேண்டியிருப்பதாக இலங்கை மின்சார சபை அறிவிக்கின்றது. இன்றும் நாளையும் 1.5 மணி நேரம் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்றும் சபையின் முதல்வர் அறிவிக்கின்றார். இந்த மின்வெட்டு பிற்பகல் 3:30 மணி தொடக்கம் இரவு 9:30 மணிக்கு இடையில் நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட இருக்கின்றது. நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையம் மீண்டும் தேசிய மின்கட்டமைப்புடன் இணைக்கப்படும் வரை இந்த மின்வெட்டை மேற்கொள்ள முடியும். இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான பாணாந்துறை மின் நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக செயலிழந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 3 மின் உற்பத்தி இயந்திரங்கள் மீண்டும் இயக்க 3 தொடக்கம் 4 நாட்கள் வரை ஆகும் என்று இலங்கை மின்சார சபையின் பொறியாளர் அறிவிக்கின்றார். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதனால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மின் உற்பத்தி இயந்திரங்கள் பாதுகாப்பு அமைப்பு செயல்படுத்தப்பட்டு வந்திருப்பதுடன் அவை செயலிழந்திருந்தது. அவற்றையும் மீண்டும் இயக்க பல நாட்களாகும். இதற்கு காரணம் நுரைச்சோலை அனல் மின் நிலையம் கட்டப்பட்ட போது இதுபோன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் மின் பிறப்பாக்கி அமைப்பை குளிர்விக்க இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக நாடு முழுவதும் மின்தடை இருந்த போதிலும் அந்த சந்தர்ப்பத்தில் கூட குறிப்பிடப்பட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் இருக்கும் மின் உற்பத்தி இயந்திரம் ஒரு நாளைக்கு சுமார் 270 மெகாமெட்ஸ் மின்சாரத்தை தேசிய மின்கட்டமைப்பை சேர்க்க முடியும். மின் உற்பத்தி நிலையத்தின் 3 மின் உற்பத்தி இயந்திரங்களும் அதிகபட்ச திறனில் இயக்கப்பட்டால் ஒரு நாளைக்கு 800 மெகாவாட்டுக்கு மேல் தேசிய மின்கட்டமைப்பை சேர்க்க முடியும். இந்த இயந்திரங்கள் மீண்டும் இயக்கப்படும் வரை மின்சார விநியோகத்தடையும் பராமரிக்க அனல் மின்சாரம் தற்போது தேசிய மின்கட்டமைப்போடு இணைக்கப்படுகின்றது. பத்திரிகை துறையின் மூத்த ஆசிரியர் பாரதி. ஈழத்தமிழர்களின் அரசியல் விடுதலை உரக்க பேசப்பட்ட காலத்தில் ஊடகத்துறைகள் கால் பதித்தவர். குறிப்பாக கிழக்கு மாநிலத்தை மையகப்படுத்தி கல்லூயா குடியேற்றத்தின் உள்நோக்கங்கள் தொடர்பாக கட்டுரை எழுதியதன் மூலம் பத்திரிகை துறையில் பிரகாசிக்க ஆரம்பித்திருந்தார். 1984 ஆண்டில் யாழ் ஈழமுரசு பத்திரிகையில் தனது பத்திரிகை துறையை ஆரம்பித்திருந்தார். ஈழத்தமிழர் அரசியல் போராட்ட வரலாற்றை தொடராக எழுதிய ஜனநாயக வழியில் சாதிக்கக்கூடிய இலங்கை ஒற்றையாட்சி அரசு இராணுவ கண்ணோட்டத்தில் பார்ப்பதன் ஆபத்துக்களை விமர்சித்திருந்தார். இந்திய இராணுவ காலப்பகுதியில் இயங்கிய தமிழ் ஆயுத குழுக்களின் படுகொலைக்கு மத்தியில் மறைந்திருந்து செயல்பட்டு தமிழீழ விடுதலை புலி போராளிகளுடன் தொடர்பு கொண்டு அரசியல் ரீதியான தெளிவூட்டல்களையும் வழங்கியிருந்தார். 1997 தினக்குரல் பத்திரிகை கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்ட போது மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் தனபால் சிங்கம் ஆகியோருக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கியிருந்தார். 1998 கொழும்பில் தமிழ் ஊடகவியல் ஒன்றியம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் ஸ்தாபகராகவும் இருந்திருக்கின்றார். 2005 கையொப்பமிட்ட பின்னர் கருத்துரைத்த பாரதி ஈழத்தமிழ் அச்சு ஊடகங்கள் 1981 அதாவது யாழ் ஈழநாடு எரிக்கப்பட்ட போது கொழும்பில் சிங்கள பத்திரிகைகள் பலர் அமைதியாக இருந்ததை சுட்டிக்காட்டியிருந்தார். 1981 இராணுவ பின்னணியுடன் எரியூட்டப்பட்ட ஈழநாடு பத்திரிகையில் அதுவும் போர் இல்லாதொழிக்கப்பட்ட 2009 பின்னரான சூழலில் பணியாற்றியமை அவருடைய தேசப்பற்றை எடுத்து காட்டுகின்றது. 35 ஆண்டுகள் பணியாற்றி மீண்டும் யாழ் மண்ணில் அன்றைய ஈழநாட்டின் தரத்தக்கம் இன்றைய ஈழநாடு அமைய வேண்டும் என்றும் அதன் உரிமையாளர் மூத்த பத்திரிகையாளர் குகதாசன் வலியுறுத்தியிருந்ததாக பாரதி சொல்வார். 2000 அக்டோபர் மாதத்தில் யாழ்ப்பாணத்தில் நிம்மல்ராஜன் கொல்லப்பட்ட போது அதனை கண்டித்து கொழும்பு தமிழ் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததற்குரிய பெருமையும் இவரையே சாரம். 2002 சமாதான பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்ட போது தென்னாப்பிரிக்கா சமாதான முயற்சிக்குரிய ஏற்பாடுகள் அரசியல் தீர்வுகள் பற்றி விரிவாக எழுதியிருந்தார். இலங்கையின் மூத்த ஊடகவியலாளர் பாரதி ராஜநாயகம் மறைந்தார். சர்வதேச ரீதியாக புகழ்பெற்ற இலங்கை குரங்குகள். இலங்கையில் ஒரு குரங்கு நாட்டின் மின்சார விநியோகத்தை முடக்கியதன் மூலம் சர்வதேச தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்திருக்கிறது. இந்த சம்பவம் பாணாந்துறை உப மின் நிலையத்தில் நிகழ்ந்துள்ளது. அங்கு ஒரு குரங்கு மின் கட்டமைப்பில் மோதியதில் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டது. காலை 11:30 மணி தொடக்கம் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் முதலில் இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்று சொல்லப்பட்டது. பின்னர் எரிசக்தி அமைச்சர் இது ஒரு குரங்கினால் ஏற்பட்ட சம்பவம் என்று உறுதிப்படுத்தினார். இந்த சம்பவத்தில் நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மக்கள் பலத்த சிரமத்தை அனுபவித்தனர். மின்சாரத்தை மீட்டெடுக்க அதிகாரிகள் கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 6 மணி நேரம் கடுமையாக உழைத்தனர்.
படிப்படியாக மின்சாரம் மாலையில் மீண்டும் வழங்கப்பட்டது. இருப்பினும் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் 3 மின் உற்பத்தி இயந்திரங்கள் செயலிழந்திருக்கிறது. பல பகுதிகள் நேற்றிரவு மீண்டும் மின்தடை ஏற்பட்டது. இந்த சம்பவம் அதன் வினோதமான தன்மை காரணமாக உலகளாவிய கவனத்தை ஈர்த்தது. பல சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இந்த சம்பவத்தை தங்கள் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தனர். இலங்கையின் மின்சார வழங்கல் முறைமையில் பலவீனங்கள் மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த சம்பவங்கள் குரங்குகள் மற்றும் பிற விலங்குகளின் பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது. மின் நிலையங்கள் பிற முக்கியமான உட்கட்டமைப்புகள் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு எச்சரிக்கையாகும். இலங்கையின் மின்சாரத்துறை இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாதவாறு பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்காவுக்கு துபாயில் மகத்தான வரவேற்பு. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் துபாயில் நடைபெறும் 2025 ஆண்டு சர்வதேச அரபு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கா மகத்தான வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 11 தொடக்கம் பிப்ரவரி 13 வரை நடைபெறும் 2025 ஆண்டு சர்வதேச அரபு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாட்டிலிருந்து புறப்பட்ட ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கா உட்பட்ட குழுவினர் துபாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தனர். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் வெளிநாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் மற்றும் பிற தலைவர்களுடன் கலந்துரையாடியிருக்கிறார் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு செய்தி வெளியிட்டிருக்கிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட அறிவித்தல். இந்த ஆண்டில் 3,40,000 இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுமதி எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவிக்கின்றது. 2024 ஆண்டில் சுமார் 3,14,000 இளைஞர்கள் வேலைக்காக வெளிநாடு சென்றனர். 2024 ஆண்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பணம் அனுப்புவதில் 6.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறப்பட்டிருக்கின்றது. 2024 ஆண்டில் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்ற தொழிலாளர்களில் 65% பேர் தொழில்துறை நடவடிக்கைக்காக சென்றுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை சாதகமாக மாற்றிய ரணில். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தனக்கு சாதகமாக மாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் என்று கொழும்பு பேராயர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யாத நீதியையும் நியாயத்தையும் தற்போதைய அரசாங்கம் செய்யும் என்று நம்புகின்றேன். மறைக்கப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தொடர்பான விசாரணை முழுமையாக நடத்தப்பட வேண்டாம். குற்றங்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்புடைய அனைவரும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டாம். வாக்குறுதியின் அடிப்படையில் தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான பொறுப்பான நபர்கள் பேராயரின் இல்லத்துக்கு வந்த புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த தேர்தல் காலத்தில் அறிவித்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. சண்டித்தனம் காட்டும் மஹிந்த. அரச மாளிகையில் இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியேற வேண்டும் என்பதை நாட்டு மக்கள் விரும்புகின்றனர். எனவே சட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முன்னர் அவர் வெளியேறினால் நல்லது. முன்னாள் ஜனாதிபதி மூவர் அரச பதிவிடங்களை கையளித்து விட்டனர். இன்னும் மூவரை கையளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே மனசாட்சியின் அடிப்படையில் கௌரவமாக வெளியேறுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முடிந்தால் வெளியேற்றுங்கள் என்று மஹிந்த ராஜபக்ச சண்டித்தனம் செய்கின்றார். சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் பொது நிர்வாக அமைச்சிடம் அரச வீட்டை கையளித்துவிட்டு வெளியேறினால் சிறப்பு. மஹிந்த ராஜபக்ச வெளியேற வேண்டும் என்பதை நாட்டு மக்கள் விரும்புகின்றனர். கடிதம்தான் வேண்டுமெனில் அதுவும் அனுப்பி வைக்கப்படும் என்றும் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது. தையட்டி விகாரையை அகற்ற முடியாது, மாற்றுக்காணியே ஒரே தீர்வு. தையட்டியில் அமைந்திருக்கும் விகாரையை அந்த இடத்திலிருந்து அகற்ற முடியாது என்றும் அந்த விகாரை எந்த காணியில் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த காணி உரிமைகளுக்கு மாற்றுக்காணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புத்தசாசன அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். நாட்டில் அமைந்திருக்கும் எந்த மத தலங்களையும் அகற்ற முடியாது. அது மத ரீதியான இன ரீதியான வன்முறைக்கு வழிவகுக்கும். மத தலங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதை கட்சிகள் உடனடியாக நிறுத்த வேண்டாம். தையட்டி விகாரை அமைந்திருக்கும் காணி உரிமைகளுடன் வடக்கு மாகாண ஆளுநர் ஏற்கனவே நேரில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அவர்களுக்கு இணக்கமான தீர்வு வரும் என்றும் சம்மதம் வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் காணி உரிமையாளர்கள் திசை திருப்பி அவர்களை தங்கள் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்த சிலர் முற்படுகின்றனர். தையட்டி விகாரை அமைச்சரிடம் கடிதத்தை கையளித்த தமிழ் பௌத்த காங்கிரசினர் தையட்டி விகாரை சம்பந்தமான தீர்வு கடிதம் ஒன்றினை அமைச்சர் ராமலிங்கம் அவரிடம் கையளித்துள்ளனர். தமிழ் பௌத்த காங்கிரஸ் தலைவர் சிதம்பர மோகன், செயலாளர் கந்தையா சிவராஜா ஆகியோர் அமைச்சரிடம் கையளித்தனர். சட்டவிரோத விகாரை அகற்ற முடியாவிட்டாலும் அதற்கு அருகையில் மக்களுக்கான காணியாவது உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டாம். தையட்டி விகாரை நைனாதிபி விகாரையும்
இந்த விகாரை பிரச்சினைக்கு அந்த அமைப்பு தீர்வு வழங்க வேண்டுமென்றும் அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தையட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் அடைக்கலநாதன் பகிரங்கம். யாழ்ப்பாணம் தையட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டியதுடன் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழுமையான ஆதரவு. உண்மையில் உடைக்கப்பட வேண்டியமென்றும் வடகிழக்கில் பிக்குகள் சில திணைக்களில் நினைத்ததை செய்யும் ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. எனவே இந்த விகாரை உடைக்கப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு. அதற்கான ஆதரவை நாங்கள் தொடர்ந்து மக்களுடனே இருப்போம் என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் செல்வன் அடைக்கலநாதன். தமிழ் தேசிய கட்சிகள் ஒருபோதும் அரசியல் குறிக்கோள்களை முன்வைக்க வேண்டும் விக்னேஸ்வரன். தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு பொதுவான அரசியல் குறிக்கோள்களை முன்வைக்க வேண்டும் என்றும் வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்.